மனித வரலாற்றில் மாற்றமே இல்லாத ஒரே உண்மை எது தெரியுமா? அது மரணம். நாம் எத்தனை தத்துவம் பேசினாலும் ஒரு சொல் போதும், மரணம். அது எல்லாரையும் ஒரே இடத்தில் நிறுத்தும். பலரும் நினைக்கிறார்கள் இதயம் துடிப்பதை நிறுத்தினால் எல்லாம் முடிந்துவிடும் என்று. ஆனால் ஒரு சிந்தனையாளனாக நான் கேட்கிறேன், இந்த பிரபஞ்சத்தின் நீதி அதனை பலவீனமானதா? ஒரு சிறு விதையை மண்ணில் புதைக்கிறீர்கள், அது மண்ணோடு மண்ணாக மட்கி போகிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு அது அழிவு, ஆனால் ஒரு விவசாயிக்கு அது ஒரு விருட்சத்தின் தொடக்கம். அது போலதான் மனித வாழ்வும். இந்த உடல் மண்ணுக்கு திரும்பலாம், அந்த உடலை இயக்கிய உயிர் என்ற ஆற்றல் எங்கே போகிறது? ஒருவன் 1000 பேருக்கு துரோகம் செய்கிறான், தண்டனை இல்லாமல் இறக்கிறான். இன்னொருவர் தன் வாழ்நாள் முழுவதும் தியாகம் செய்தும் வறுமையிலேயே மரணிக்கிறார். மரணத்திற்கு பின் ஒரு நீதி இல்லை என்றால் தர்மம் என்பதற்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அது ஒரு நீதியான பிரபஞ்சத்தின் கட்டாயம். அல்லாஹ் கூறுகின்றான், அத்தியாயம் 36 வசனம் 78 முதல் 79 வரை, எலும்புகள் அவை மக்கி போய்விட்ட பின் அவற்றை உயிர்ப்பிப்பது யார் என்று. முதலில் அவற்றை உண்டு பண்ணியவனே பின்னும் அவற்றுக்கு உயிர் கொடுப்பான். அவன் எல்லா வகை படைப்புகளையும் நன்கறிந்தவன் என்று நபியே நீர் கூறுவீராக. பகவத்கீதை 2:27. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர், அதாவது பிறந்தவனுக்கு மரணம் உறுதி, மரணித்தவனுக்கு மீண்டும் பிறப்பு வாழ்வு உறுதி. இந்த சுழற்சியில் வினை பயன் மிக முக்கியமானது. திருக்குரான் 67:2. உங்களில் எவர் செயல்களால் மிக அழகானவர் என்பதை சோதிப்பதற்காகவே அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். இங்கே வாழ்வை விட மரணம் முதலில் குறிப்பிடப்பட்டிருப்பது சிந்திக்கத்தக்கது. பைபிள் எபிரேயர் 9:27. மனுஷர் ஒருமுறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நவீன இயற்பியல் ஒரு உண்மையை சொல்கிறது, ஆற்றல் உருவாகாது, அழியாது, அது வடிவம் மட்டும் மாற்றிக்கொள்கிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் கூட தகவல் முற்றிலும் மறைந்து போகாது என்று கூறுகிறார்கள். அப்படியானால் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையின் சுவடுகள் மட்டும் எப்படி இல்லாமல் போகும்? ஒரு கருந்துளையில் விழும் பொருள் கூட தகவல்களாக சேமிக்கப்படுகிறது என்றால், ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்த 60 முதல் 70 வரை ஆண்டுகால அனுபவங்களும் அவன் செய்த நன்மைகளும் தீமைகளும் அதோடு அழிந்து விடுமா? இந்த உலகம் ஒரு விதைக்கும் களம், மரணம் என்பது அந்த அறுவடைக்கான வாசல். விதையை விதைத்துவிட்டு அறுவடை இல்லை என்று சொல்வது எவ்வளவு அறியாமையோ, அதைவிட பெரிய அறியாமை வாழ்ந்துவிட்டு மரணத்திற்கு பின் விசாரணை இல்லை என்று சொல்வது மரணம். ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது அடுத்த அத்தியாயத்திற்கான காமா. நாம் அங்கே கொண்டு செல்ல போவது நம்முடைய சொத்துக்கள் அல்ல, நம்முடைய செயல்களை. உண்மையை உணர்ந்தவன் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை, மாறாக தன்னை தயார் செய்து கொள்கிறான். நீங்கள் தயாராகி விட்டீர்களா? அடுத்த வீடியோவில இறைவனை மறுப்போருக்கு நிரந்தர நரகம் என்று கூறப்படுவது குறித்து அதை தர்க்க ரீதியாக பார்ப்போம்.